அர்துகான் பேசியிருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 1967ஆம் ஆண்டுடைய எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் இல்லாமல் உலகளாவிய அமைதி ஏற்படாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அர்துகான். கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு 1967களுடைய எல்லைப்படி ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிற இந்த G20 மாநாட்டின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் என்கிறார் அர்துகான். பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதிலே பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் திடீரென இன்றைய தினம் கெய்ரோ வந்தடைந்திருக்கிறார்கள். ஈஜிப்டினுடைய தலைநகருக்கு வந்திருக்கிறாங்க. ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முதல் கட்ட நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் முடிவுற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக 44வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்னும் நிறுத்தப்படாமல் காசாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு காசா தொடர்பாகவும் பாலஸ்தீனம் தொடர்பாகவும் பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் யமனில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பலகட்ட தாக்குதல்களை நடத்தி வந்த ஹூத்திகளுடைய படைப்பிரிவினர் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டிலே 17 பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். யமனில் இருக்கக்கூடிய தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் இந்த 17 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். அமெரிக்கா, அதே போன்று இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய உளவுத்துறைக்கு இவர்கள் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவர்கள் 17 பேரில் 15 பேர்கள் உடனடியாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மீதி 2 பேர் சில நாட்களுக்கு பிறகு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிப்பதை நாம் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் G20 மாநாடு ஆப்பிரிக்காவில் நடந்து முடிந்திருக்கிறது. கடைசி 2 நாட்களும் அந்த மாநாட்டில் துருக்கியினுடைய அதிபர் அர்துகானும் கலந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அதிலே பங்கேற்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அர்துகான் பேசியிருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 1967ஆம் ஆண்டுடைய எல்லைகளை கொண்ட பாலஸ்தீன அரசாங்கம் இல்லாமல் உலகளாவிய அமைதி ஏற்படாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் அர்துகான். கிழக்கு ஜெருசலமை தலைநகராக கொண்டு 1967களுடைய எல்லைப்படி ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிற இந்த G20 மாநாட்டின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான் என்கிறார் அர்துகான். இந்த மாநாட்டினுடைய இறுதியில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது கூட பல ஆண்டுகளாக பாலஸ்தீனத்திற்காக நெல்சன் மண்டேலாவினுடைய காலத்தில் இருந்து சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமான தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக பாலஸ்தீனத்தின் பக்கம் அவர்கள் நிற்கிறார்கள். இது விலை மதிப்பற்றது. அதற்கு நான் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் அர்துகான். இப்படி அர்துகான் அவர்களும் G20 மாநாட்டில் மீண்டும் பாலஸ்தீன அரசு உருவாக்கத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவு தாறுமாறாக பெருகி இருக்கிறது என்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசா முழுவதும் மக்கள் ஆதரவை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய காசா பகுதிக்கான ஆயுத குறைப்பு, அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க வேண்டும் என்று ட்ரம்பினுடைய காசாவுக்கான திட்டம் சொல்கிறது. இந்த திட்டத்திற்கு பாலஸ்தீன பொதுமக்களிடம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தடையை ஏற்படுத்தும் என்கிறது இந்த கருத்து கணிப்பு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் யுத்த நிறுத்தத்துக்கு பின்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய போராளிகள் உடனடியாக உள்நாட்டு பாதுகாப்புக்கு திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் போலீஸ் படையாக மாறி இருக்கிறார்கள். இவர்கள் போலீஸ் படையாக மாறியதுதான்
காசாவிலே சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. இவர்களால் தான் தற்போது காசாவுக்குள்ள நிர்வாகம் சரிவர தங்களுடைய சேவைகளை செய்து வருகிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருப்பு காசாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் சுட்டிக்காட்டியிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுடைய ஆதரவு பெற்ற சில குழுக்கள் இயங்குகிற காரணத்தினாலேயும் பாலஸ்தீனத்தை எப்படியாவது மொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேலும் மேற்கூடிய ஆதரவோடு செயல்படுகிற காரணத்தினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் காசாவுக்குள் இருக்க வேண்டும், அவர்கள் ஆயுதத்தை கீழே வைக்கக்கூடாது என்று பாலஸ்தீன பொதுமக்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து கணிப்பின் பதிலாக இருக்கிறது. ஐநாவினுடைய உதவி ஆரம்பத்தில் வருகிற நேரத்தில் யுத்த நிறுத்தத்துக்கு முன்னாடி எல்லாம் யுத்தம் நடக்கிற நேரத்தில் ஐநாவினுடைய உதவி காசாவுக்குள்ள வந்துச்சுன்னா 80% உதவிகளை யாசர் அபு ஷபாப் உள்ளிட்ட இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள், அல்லது அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். 20% உதவிகள் மாத்திரம்தான் காசாவுக்குள் நுழையும். ஆனால் இப்பொழுது யுத்தம் நின்றதற்கு பிறகு 5% உதவிகள் தான் அங்கங்கே திருடப்படுகிறது, மிஸ் ஆகிறது. 95% காசாவுக்குள்ள என்ன வந்தாலும் 95% பொதுமக்களுக்கு அது வந்து சேர்ந்து விடுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின், அதாவது ப்ளூ போலீஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய போலீஸ் படையணி இதனை அழகாக செய்து வருகிறது. திருட்டுகளை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறார்கள் என்கிற தகவல்கள் இந்த கருத்து கணிப்பில் மேலதிகமாக பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் பிரகாரம் 55% மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க கூடாது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் 52% மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அகற்றப்படக்கூடாது, சர்வதேச படையும் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன மக்களுடைய திட்டவட்டமான நிலைப்பாடு காசாவுக்குள் சர்வதேச படை என்கிற பெயரில் யாரும் வரக்கூடாது என்பதுதான். இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் திடீரென இன்றைய தினம் கெய்ரோ வந்தடைந்திருக்கிறார்கள். ஈஜிப்டினுடைய தலைநகருக்கு வந்திருக்கிறாங்க. ஈஜிப்டினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முதல் கட்ட நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது, இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் காசா மேலே நடத்தி வருகிறது. தொடர்ந்து தாக்குதல்களை நடத்திவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லுகிற காரணத்தினால இப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்றால் அதற்கான ஆதாரங்களை இஸ்ரேல் தர வேண்டும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. மேலதிகமாக இரண்டாம் கட்டத்தை பற்றி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிற அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 21 காசாவினுடைய அப்பாவிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே 83 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 2 கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஜனாசாக்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம். இதை தாண்டி 171 குடியேறிகள், செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடியவர்களும் அத்தோடு 750 சுற்றுலா பயணிகள் என்கிற பெயரில் இஸ்ரேலில் இருந்து வந்தவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய புனிதத்தை கெடுக்கும் விதமாக இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய தல்முதிக் என்கிற வணக்க வழிபாடுகளை செய்து இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஜெருசலம் கவர்னரேட் இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை அல் குதுஸ் நெட்வொர்க் சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் அசர்பைஜான் இந்த காசாவுக்கான சர்வதேச படையில் தங்களுடைய இராணுவம் இடம்பெறாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அசர்பைஜானும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எங்கள் படையை அனுப்புவோம் என்று சொன்னவங்க தான், ஆனால் காசாவுக்கான சர்வதேச படையில் எங்களுடைய படை இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு அசர்பைஜான் பின்வாங்கி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படைக்கு மற்ற நாடுகளுடைய படைகளை சேர்த்து கொள்வது என்பது அசாத்தியமானதாக இருக்கும். அமெரிக்கா நினைப்பதை போல ஒரு சர்வதேச படை பிரிவை காசாவுக்குள் நிலைநிறுத்த முடியாமல் போய்விடலாம் என்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த நாடுமே இதுவரைக்கும் 100% தங்களுடைய படைகளை அனுப்புவதாக அறிவிக்கவில்லை. எனவே இந்த சர்வதேச படையை உண்டாக்குவது என்பது அசாத்தியமானதாக போய்விடலாம் என்று இஸ்ரேல் நம்புகிறது. இஸ்ரேலுக்கும் அதுதான் தேவைப்படுகிறது என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் சர்வதேச படைகள் காசாவுக்குள் நுழைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான்
சர்வதேச படையொன்றை உருவாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு பல வாரங்கள் அல்லது பல மாதங்கள் கூட ஆகலாம் என்று இஸ்ரேலுடைய இராணுவம் மதிப்பிடுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே தாங்கள் படைகளை அனுப்புவதாக சொன்ன அசர்பைஜான் தற்போது பின்வாங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அல் புரேஜ் அகதிகள் முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளையும் அங்கே இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுக்களில் ஒன்றாக செயல்படக்கூடிய PLOவினுடைய ஒரு படைப்பிரிவாக செயல்படுகிற PFLPயினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்ட அன்வர் சதாத்தினுடைய தற்போதைய நிலை ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது. அவருக்கு ரொம்ப கொடுமைகளை இஸ்ரேல் சிறைச்சாலைகளுக்குள் செய்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அன்வர் சதாத், குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து போராடக்கூடிய ஒரு துணை இராணுவ பிரிவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். 2006 முதலாக இவர் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். இருட்டு சிறை, எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத சிறைச்சாலை. அவர் சூரிய ஒளியை பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் ரொம்ப சிறங்கு நோய்களால், சொறி நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடல்நிலை ரொம்பவே பல நோய்களாலும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய நாட்டை, சுதந்திரத்தை மீட்டுக் கொள்வதற்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களுடைய பல தலைவர்கள் சிறைச்சாலைகளில் பல ஆண்டு காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய சுதந்திரத்திற்கான வேட்கையை அவர்கள் விட்டுவிடவில்லை. என்றோ ஒரு நாள் நாம் நம்முடைய நாட்டை மீட்டெடுத்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ் என்கிற உயரிய நம்பிக்கையோடு அவர்களுடைய பயணம் தொடர்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வீடு உங்களுக்கு தான். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில், வெளிநாட்டில், எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளெல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர், 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்புல, 3 ஆம்பளை, 1 சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்.